ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுகிறேன். இப்பொழுது செப்டம்பர் மாதம் 2026 கடகம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு பொதுவான பலன் இப்பொழுது பார்ப்போம். செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரு கடகத்திலே தாங்க இருக்கார், தொடர்றாரு, கண்டினியூ ஆகிறார். இந்த கடக ராசிக்கு மிகவும் முக்கியமான நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சனி மீனத்தில் கண்டினியூ ஆகிறது, ராகு கும்பத்தில், கேது சிம்மத்தில். அதே போல் செப்டம்பர் 2ஆம் தேதி சுக்கிரன் துலாமிலையும், 7ஆம் தேதி புதன் கன்னியிலையும், 17ஆம் தேதி சூரியன் கன்னியில், 18ஆம் தேதி மிதுன ராசியில் இருந்த செவ்வாய் கடகத்தில். அதே போல் செப்டம்பர் 26 புதன் துலாமுக்கு போகிறாருங்க. இதுதான் இந்த மாதத்தினுடைய கிரக நிலைகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த கடகராசி செப்டம்பர் 2026 மாத ராசி பலன் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த செப்டம்பர் 26, 2026 முக்கியமான மாற்றங்களை உருவாக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது. இதற்கு என்ன முக்கிய காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு உங்கள் ராசியில் இருக்கிறது தாங்க. ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து குரு கடகத்தில் இருக்கிறது. அதே போல் அக்டோபர் 31 சிம்மத்துக்கு போகிறது. இதனால் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தன்னம்பிக்கை துளிர்விடும், தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் பார்க்கலாம். புதிய முயற்சிகள் அப்படிங்கிறது அதிகமாக எடுக்க போகிறீங்க. வேலை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக அவங்க முயற்சியின் பலனாக வேலை கிடைக்க போகுது. திருமண முயற்சிகள்லாம் கை கூட போகுதுங்க. குடும்பத்தில் ஏனாதானோ அப்படின்ட்டு பொருளாதார ரீதியாக மந்தமாக இருந்த அமைப்பெல்லாம் இப்போ மாறப்போகுது. பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க, வாடிக்கையாளர்கள் நிறைய வருவாங்க. வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய ஒரு நல்லதொரு மாதமாக தான் இது இருக்குது. ஏன்னா ராகு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால எதிர்பாராத மாற்றங்கள், தேவையில்லாத ரிஸ்க்கு, அதேமாரி உங்களுடைய ஆவணம், தஸ்தாவேஜுகள், இதில் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த வேலை செய்கிறவர்களுக்கு உத்தியோகமெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, முன்னேற்றமாக தான் இருக்குங்க. முன்னேற்றமான ஒரு காலகட்டம் இந்த செப்டம்பர் மாதம். நீண்ட காலமாக பதவி உயர்வு இல்லை, ஊதிய உயர்வு இல்லை அப்படிங்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் நல்லா இருக்குது. தங்களுடைய திறமைகளை மேலதிகாரிகளிடம் வெளிப்படுத்த வேண்டிய நேரம் இந்த நேரம் அப்படின்னு சொல்லலாம். வேலை மாற்றணும், வேலை மாற்றிக்கணும் அப்படின்னு நினைப்பவர்களுக்கு இந்த புதிய வாய்ப்புகள்லாம் வரப்போகுதுங்க. ஆனால் அவங்களுக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்ப, நம்மளால் இது செய்ய முடியுமா, நமக்கு திறமை இருக்குதா அப்படிங்கிறது அவங்க மைண்டுக்குள்ளே ஓடிட்டுருக்கு. அதெல்லாம் தூக்கி போட்டு உங்களுடைய திறமைகளை நம்பி முயற்சி செய்ய வேண்டிய ஒரு நல்ல பொன்னான காலகட்டம்னு சொல்லலாம். செப்டம்பர் 7ஆம் தேதி புதன் கன்னிக்கு போகிறது. கடகராசிக்கு இது 3ஆம் இடம் இல்லையா, கம்யூனிகேஷன். நீங்கள் வேலைக்கு போகிற இன்டர்வியூ, கம்யூனிகேஷன், ரைட்டிங், சேல்ஸ், மார்க்கெட்டிங், இந்த மாதிரி ஸ்கில் எல்லாம் அதிகமாகும். அந்த லெவலில் நீங்கள் அதிகமாக முயற்சி பண்ணினீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டு, நல்ல ஒரு வேல்யூபிள்லாம் கிடைக்க போகுது. தொழில் மற்றும் வியாபாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தொழில் செய்பவர்களுக்கு இந்த மாதம் புதிய தாட்டெல்லாம் உருவாகுங்க. அதாவது நம்மளுடைய தொழிலை முன்னேற்றம் பண்ணணும், அதுக்குண்டான வழிகள் என்ன அப்படிங்கெல்லாம் யோசிப்பீங்க. புதிய வாடிக்கையாளர்கள் இதன் மூலம் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் ஏற்கனவே இருந்த வாடிக்கையாளர்கள் அப்படி சைலண்ட்டாக இருந்தாங்கன்னா, இந்த ட்ரிப்பு நீங்களும் உங்களோட தொடர்பு கொள்றதுக்கு நல்ல ஒரு மாதமாக தான் இருக்க போகுது. அதே போல் சுய தொழில் செய்பவர்கள் சோசியல் மீடியா, ஆன்லைன் பிஸ்னஸ், மார்க்கெட்டிங், இதில் எல்லாம் கவனம் செலுத்துங்க. ராகு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால எதையும் ஒப்பந்தங்களை படித்து பார்க்காமலாம் கையெழுத்து போட்டுறாதீங்க, சரிங்களா? ஒப்பந்தங்கள், முதலீடுகள், பார்ட்னர்ஷிப் டாக்குமெண்ட்ஸு இதெல்லாம் முழுமையாக படித்து பாருங்கள். மற்றவங்க சொல்கிறத நம்பி பெரிய தொகையை இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் தவிர்ப்பது நல்லது கடகராசிகர்களுக்கு. பண வரவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடகராசிக்கு இந்த மாதம் பண வரவு நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க. இருந்தாலும் அந்த பணத்தை எப்படி யூட்டிலைஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது திட்டமிட வேணும், பிளானிங் பண்ணுங்க, நல்லா இருக்கணும். அதே சமயம் குரு உங்கள் ராசியில் இருக்கிறதுனால நம்பிக்கை அதிகரிக்கலாங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி வேலையில் நல்ல ஒரு சம்பள உயர்வு, புதிய வேலை கிடைக்கிறது, கூடுதல் வருமானம், ஒரு தொழிலுக்கு 2 தொழில், சைட் பிஸ்னஸ்ஸு, அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குடும்பமே உதவிகரமாக இருக்கிறது, தொழிலில் நல்ல ஒரு வருமானம் உயர்வது போன்ற நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் உருவாகிறது. இந்த காலகட்டம் சூப்பராக இருக்குங்க. அதே சமயம் வருமானம் அதிகரிக்கும், ஆனால் செலவுகளும் கொஞ்சம் அதிகரிக்க மாதிரி இருக்குது. செலவுகளை திட்டமிட்டு பண்ணுங்கள். ஒரு நல்ல சுப செலவாக பண்ணுறது சிறப்பு. வருமானம் அதிகரித்தா சேமிப்பும் அதிகரிக்கணுங்க, சரிங்களா? உங்களால் முடிஞ்ச அளவு ஏதாவது ஒரு சேமிப்பு அப்படிங்கிறது இந்த மந்த்லேருந்து ஸ்டார்ட் பண்ணு. இது வரைக்கும் இல்லை அப்படின்னா இந்த மந்த்லேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம், சரிங்களா? கடன் மற்றும் பொருளாதார நிலைமையெல்லாம் எப்படி இருக்கும்? கடன் பிரச்சனையில் இருப்பவர்கள் இந்த மாதம் நல்ல ஒரு தீர்வு இருக்குங்க.
நல்ல தீர்வு இருக்குது. தீர்வை எப்படி இது கொண்டு போகணுங்கிற மனநிலையெல்லாம் நல்லா செட் ஆகும். கடனை வீட்டுக்கு சொல்லணும், சரி இவ்வளோ கடன் இருக்குன்னு போட்டு பிளான் பண்ணிங்க. வீட்டில் மறைச்சு அப்படின்னா வைக்க வேணாம். மொத்த கடன் எவ்வளோ, வட்டி எவ்வளோ, மாதத்துக்கு எவ்வளோ செலுத்தணும், எதை முதல்ல முடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணி பண்ணுறது நல்லாயிருக்கும். குரு ராசியில் இருக்கிறதுனால நம்பிக்கை இருக்குங்க, நம்மளால் முடியும், எதையும் செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு மைண்டில் இருக்கும். ஆனால் ராகுவின் தாக்கம் இருக்கு இல்லையா 8ஆம் இடத்துல, அதனால் அவசரமான ஒரு நிதி முடிவுகள், ஃபைனான்ஸ் ரீதியாக எந்த முடிவும் எடுத்துடாதீங்க அப்படிங்கிறது தான். திருமணம் மற்றும் காதல் அப்படின்னு சொல்லக்கூடிய கடகராசிக்காரர்களே, திருமண விஷயத்தில் இந்த மாதம் ரொம்ப முக்கியமானதாக இருக்கலாம். திருமணம் ஆகாதவர்களுக்கு குடும்பம் அல்லது நண்பர்கள் மூலம் வரன் பற்றிய பேச்சு அவர்கள் மூலம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏற்கனவே திருமணம் ஆனவர்களுக்கு கணவன் மனைவி உறவில் இது வரைக்கும் பேசலை, சண்டை சச்சரவு ஆர்கியூமெண்ட் அப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இந்த மாதம் நல்ல ஒரு ஒற்றுமை வருங்க, நல்ல புரிதல் அதிகரிக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. குருவின் ராசி இருக்கிற நிலை என்ன எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கலாங்க. நம்பிக்கையாக இருப்பீங்க, நல்ல ஒரு நம்பிக்கை. என் மேலே நம்பிக்கை இருக்குப்பா, நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கெத்து, ஒரு தில் அப்படிங்கிறது நல்லாயிருக்கு. செப்டம்பர் 18 செவ்வாய் கடகத்தில் நுழையிறாரு இல்லையா, இதனால் மாதத்தின் பிற்பகுதி, ஏன்னா கடகத்தில் அது நீச்சமாக இருக்கும்போது வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும். டக்குன்னு கோவப்படுறது, அவசரப்படுறது, பிடிவாதம், இதெல்லாம் நீங்கள் கட்டுப்படுத்தணும். செப்டம்பர் 18க்கு பின்னாடி ஒரு சின்ன கருத்து வேறுபாடு கூட பெரிய பிரச்சனையாக மாறக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கவனமாக இருங்க. குடும்பத்தில் உள்ள வாழ்க்கை முறை, உங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்னா, குடும்பத்தில் உங்களுடைய பொறுப்பு அதிகரிக்குங்க. பெற்றோர், பிள்ளைகள், மனைவி, கணவன் இவருடைய தேவைகளை கவனிக்க வேண்டியிருக்கும். வீடு மாற்றம், வீடு பராமரிப்பு பண்ணுறது அல்லது குடும்ப தேவைக்காக ஒரு சின்ன ஒரு செலவு, இப்படிப்பட்ட சூழல்லாம் வீட்டு சம்மந்தமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. வண்டி வாகன சம்மந்தமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதே போல் செப்டம்பர் 2ஆம் தேதி சுக்கிரன் துலாமில் இருப்பது கடகராசிக்கு 4ஆம் இடம். வண்டி, வீடு, வாகனம், குடும்ப வசதி, வீட்டு சூழல் இவற்றெல்லாம் ரொம்ப இந்த காலகட்டத்தில் கவனம் எடுப்பீங்க. சரிங்களா? சரிங்க. இந்த வீடு, சொத்து, வாகனம் இதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்தில் வீடு அல்லது சொத்து தொடர்பான திட்டங்கள் இருக்குது. ஒரு நிலம் வாங்கினீங்க, வீடு கட்டணும், அல்லது கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்துங்க, ஒரு நிலம் வாங்கணும் அப்படின்னு நீங்கள் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா, அதுக்குண்ட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பொறுமையாக படித்து பாருங்க. சரிங்களா? வீடு வாங்குறது அல்லது விற்கிறது அல்லது வீடை மறுபடியும் ரெனோவேஷன் பண்ணுறது போன்ற விஷயங்களில் செலவு இருக்குதா, அதை முன்கூட்டியே எழுதி வச்சுங்க. இதுதான் செலவு, இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற ப்ரீ பிளானோட பண்ணுறது சிறப்பு. வாகனம் புதுசாக கார் வாங்கினங்க, அதுக்கெல்லாம் லோன், இஎம்ஐ, இன்சூரன்ஸ், மெயின்டெனன்ஸ் செலவு எல்லாம் சேர்த்து நம்மளால் முடியுமா, நம்ம சம்பளம் எவ்வளவு, நமக்கு இன்கம் எவ்வளவு அப்படின்னா போட்டு பார்த்து வாங்குறது. ஏன்னா வாங்க போகிறீங்க இந்த காலகட்டத்தில், அதுக்காக தான் சொல்கிறது. சரிங்களா? 4ஆம் இடம் சுக்கிரன் இருந்தால் கண்டிப்பாக ஒரு புதிய பொருள் வீடு சேரும். சரிங்களா? எலக்ட்ரானிக்ஸ். உங்களுடைய ஹெல்த் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, குரு ராசியில் இருக்கிறது பொதுவாக ஒரு நல்ல நம்பிக்கை உருவாக்குங்க. இருந்தாலும் செவ்வாய் செப்டம்பர் 18 முதல் ராசிக்கு வர்றதுனால கொஞ்சம் உடல் ஹெல்த்தை கொஞ்சம் பார்க்கணும். டக்குன்னு சோர்வு உடலில் நீங்கள் உங்கள் உடல் ஹெல்த்தை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் இருக்கிறீங்க. அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு. ஸோ இந்த காலகட்டம் நீங்கள் கொஞ்சம் உடல் ரீதியாக அலட்சியம் எதுவும் செய்யாதீங்க. உடனே சின்னதாக ஏதாவது இதுனா கூட உடனே மெடிக்கல் பார்க்குறது சிறப்பு. மருத்துவரை, தூக்கம், உணவு, உடற்பயிற்சி இதெல்லாம் ஒழுங்காக வச்சுக்கிறது நல்லதுங்க. உடல்நல பிரச்சனை இருப்போம், உடனடியாக மருத்துவ ஆலோசனை பண்ணுறது சிறப்பு. சரிங்களா? உங்களுடைய மைண்ட் செட்டப் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் கடகராசிக்கு ஒரு முக்கியமான மாற்றம் இருக்குது. நான் என்னுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு எப்படி கொண்டு செல்லணும், இவ்வளோ தூரம் வாழ்ந்தாச்சு, இனிமேல் நம்ம எப்படி ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தணும், நம்ம எப்படி ஃப்யூச்சரில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சிந்தனை அதிகரிச்சுக்கிட்டே இருப்போம். அடுத்த கூட அதே சிந்தனை தான். பழைய ஏற்கனவே நம்ம செஞ்சுட்டு ஃபெயிலியர் ஆனதெல்லாம் நினச்சிக்கிட்டு புதிய முயற்சியில் தொடங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற எண்ணம்லாம் வரும். அதெல்லாம் இல்லை, பழசு தூக்கி போட்டுட்டு குரு உங்கள் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுடைய குலதெய்வ இஷ்ட தெய்வ பிரார்த்தனை பண்ணிவிட்டு புதிய முயற்சிகள் நீங்கள் தொடங்கலாம். உங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள், அதில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? குரு ராசியில் இருக்கிறதுனால நம்பிக்கை அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். சரிங்களா? இதனால் நீங்கள் ஆன்மீகம், தியானம், மெடிடேஷன், ஜெபம் இதெல்லாம் ப்ரேயர் பண்ணுறது, இதெல்லாம் நீங்கள் உங்கள் மன அமைதிக்கு நல்ல ஒரு கூடுதல் சப்போர்ட்டிவாக இருக்கும். செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பயணங்கள் இருங்க, ஷார்ட் ட்ராவல் அப்படிங்கிற குறுகிய பயணங்கள், வேலை தொடர்பாக இருக்கலாம், உறவினை சந்திக்கிறதா இருக்கலாம், தொழில் காரணமாக இருக்கலாம். பயணத்தில் அவசரமாக போகணும் அப்படிங்கிறதெல்லாம் தவிர்த்துருங்க. சரிங்களா?
இந்த 2026 முக்கியமான காலகட்டம்னா 1லேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் புதிய திட்டங்கள் தொடங்குவதற்கான அமைப்பு நல்லா இருக்கு. வேலை மற்றும் தொடர்புல கவனம் செலுத்துங்க. 8 to 17 வேலை, பணம், குடும்ப விஷயங்கள்லாம் முக்கியமான முடிவு எடுக்கக்கூடிய காலகட்டம். செப்டம்பர் 16 முதல் செவ்வாய் கடகத்தில் நுழையிறதுனால கோபம், அவசரப்படுறது, பிடிவாதம் இதெல்லாம் கட்டுப்படுத்துங்க. செப்டம்பர் 26க்கு பிறகு புதன் துலாமிற்கு போகிறது. வீடு, குடும்பம், சொத்து மற்றும் வசதிகள் தொடர்பான பேச்சுவார்த்தை, வண்டி வாங்கணும். சரிங்களா? ஸோ இந்த மாதம் என்ன சொல்லுதுன்னா, மிகப்பெரிய பலமே குரு உங்கள் ராசியில் இருக்கிறது தான். என்னால் முடியாது அப்படின்னு பின்வாங்க வேணாம். அவசரமான கடந்த கால தோல்விகளை நினச்சி புதிய வாய்ப்புகளை தவற விடாதீங்க. அவசரமான பண முடிவுகள் எடுக்கிறது, இன்வெஸ்ட் பண்ணுறது விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். கடகராசினருக்கு இந்த மாதம் உங்களை உயர்த்தும் வாய்ப்புகள் கதவை தட்டலாம். நம்பிக்கையுடன் கதவை திறங்க. ஆனால் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி நிதானமாக சிந்திச்சு முடிவெடுங்க. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா பொதுவான பலன்களை தான் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களை, நிலைகள், தசாபுத்திகள் இதெல்லாம் வச்சு 100% உங்களுக்கு கரெக்டாக சொல்லலாங்க. இதற்காக எங்கிட்ட ஒரு ஜாதகம் பார்த்துன்னு விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்க என்னோட வாட்ஸ்அப் எண்ணை காண்டாக்ட் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். அதுக்குரிய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பினால். சரிங்களா? ஓகே, பாய்.